அருங்கோடை பாலைவனக்கானகத்தில் அகப்பட்டு அருங்கோடை பாலைவனக்கானகத்தில் அகப்பட்டு அடிமை பரிந்தோடி பரிதவிக்கும் போதி மறுவனஞ்சூழ் நதியருகே மரகத மண்டபத்தின் நடு வளஞ்சளவை நிழலாடும் விடத்தேற்றி நறுமலரில் இளங்காற்று நனைய உடலுளங்குளிரே அருஞ்சுவையும் மிளநீரும் நலவாகத் துணவீந்து அருங்களைப்பிங்ககற்றி எமக்கமைந்த வாழ்வே. இந்த பாடல் நமது தெய்வம் அவர்களுடைய ஐயனை குறித்து, நான் இப்படி எல்லாம் இந்த உலகத்துல பாலைவன உலகத்தில் மாட்டிக்கிட்டேன். பாலைவனத்துல வெப்பம்தான் இருக்கும், மணல் தான் இருக்கும். அதுவும் அருங்கோடை பாலைவனத்தில் அகப்பட்டு என்ன மெய்யில்ல. அவங்க நினைக்க தேடுறது அந்த தேட்டம் என்னன்னா மெஞ்ஞானம் கிடைக்கல. நான் தேடுனேன், ஆனா நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த மறுவனஞ்சூழ் நதி அருகே மரகத மண்டபத்தின் நடு வளஞ்சலவை நிழலாடும் வீடத்தேற்றி, அதுக்கப்புறம் அங்க எப்படி இருக்கு, நறும்பனி சில்லுன்னு இப்ப ஏசி போட்டிருக்காங்க பாருங்க, அது மாதிரி சில்லு 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 சில்லுன்னு நறும்பனி நீர் இளங்காற்றும் நனைய. எது நனைஞ்சது? உள்ளம், உடலுளம் குளிர. அதுக்கப்புறம் அருஞ்சுவையும் இளநீரும்னா இந்த தென்னை மரத்துல இருந்து, அது கிடையாது. நலவாக துணவிந்து அருங்களைப்பு. ஆனா தெய்வம் அருங்களைப்புன்னு குறிப்பிடுறாங்க. எது? மரணம். சொருவே இல்லையா? அதுல நிறுத்தும். அருங்களைப்புங்ககற்றி எமக்கமைந்த வாழ்வே. இப்போ இந்த நிமிஷம் நாம வாழற வாழ்க்கை நிஜம். இப்போ இந்த நிமிஷம், இந்த நொடி. ஏன் அப்படின்னா நம்மளோட சுவாசம் உள்ளடங்கி இருக்கிறது. எதனால உள்ளடங்குது? ஆதிபிதாவினுடைய இந்த சுவிசேஷத்தை செவிவாய் மடுத்து சிந்தனையில பதிச்சு நம்ம நினைவு அவங்க திருவடியில கொண்டு போய் இது நேரம் வச்சிடுறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா மூச்சு அடங்குது. மூச்சடங்கும் இடத்திருக்க எவராலும் முடியாது இருப்பதிங் எளிது தம்பி. ஏன் எளிது? கொஞ்சம் கூட முன்னாடி சொன்னார் இல்லையா, ஜலம் சுண்டி தவம் புரிதல் எளிதோ. ஆனா இங்க எளிதுங்கிறாங்க. அந்த தவத்துல உட்கார்றதுனுடைய செயல் என்ன அப்படின்னா, வெளியே ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த சுவாசமானது உட்சுழற்சியிலேயே நிக்கிறதுக்கு தான் தவம் பண்ணணும். அந்த செயலை இந்த கலியுக கடைசியில நீ உன்னால தன்னிச்சையா செய்ய முடியாது. ஆனால் நான் நிறைய தவம் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது
ஒருத்தர் பாடுறார், பரிபூரணமாய் கிடக்குதந்தோ, அப்படியே இருக்குது. யாருமே வாங்கின பாடு இல்லை. அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க, குறைய மாட்டேங்குது, வளருது. அதனாலதான் மெய்வழிச்சாலைக்கு பேரு வளர்க்கையிலாயம்னு வச்சாங்க. 5049 பேர் தன்னுடைய நேரடி பார்வையில அங்கத்தினர் ஆக்குனாங்க. ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கில் பெருகிட்டு வரும். புதுசா நிறைய பேர் வராங்க. ஏன் வராங்க அப்படின்னா, அந்த மெய் எண்ண தேட்டாளர்கள் அந்த எல்லையை மிதிச்சே திருவாங்க. அந்த புண்ணியம் யார் செய்யறாங்களோ, அந்த புண்ணியம் படைத்த செவி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு நிச்சயமா நம்ம ஆண்டவங்களுடைய திருவாக்கு உட்புகு அவங்களுடைய செவிக்குள்ள போகும். அது வினை புரியும். ஆக அருங்கலைப்பாகிய அந்த மரணத்தை நமக்கெல்லாம் அகற்றிய நமது தெய்வத்தின் திருவடியை பணிந்து கோவை மாநகரம் மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழிக்குல மக்கள், மெய்வழி தெய்வத்தை சார்ந்து அவர்களுடைய அடிநிழலை சேர்ந்து அவர்களுடைய இரக்கத்தை வேண்டி வந்திருக்கும் நன்மன மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய 9 மாசம் ஆகுது இந்த கோவை மாநகருக்கு வந்து, அது இந்த சபைக்கு வந்து. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பேச வந்துட்டாங்க, ஆவல் வருது. என்னடா இவங்கெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கானுங்களே, ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதான் உண்மை. இந்த 3 வருஷமா ஏதோ பிடிச்சி மந்திரிச்சு விட்ட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மதுரை, சிவகாசி, தென்காசி, கோயம்புத்தூர், சென்னை, இப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அது எதனாலன்றது ஆதிமான்மயத்துல ரொம்ப அழகா குறிப்பிடுவாங்க தெய்வம். அது இன்னொரு முறை சொல்றேன், ஞாபகம் வச்சிருந்து கேட்டா சொல்லலாம். என்ன சரி, நான் போன முறை 9 மாசத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்ப என்ன பேசணும்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்ப்போம். என்ன பண்ண போறேன்? நான் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக கேட்கறது. ஏன்னா தெய்வம் உத்தரவு பண்றாங்க, பாட்டை இருந்து தெய்வத்துக்கு உத்தரவு பண்றாங்க. எங்க நிக்கணும் எங்க நில்லு நினைவில் நீ உறுதியினு கோர்மகனே. நினைவுல யாரு வந்து உறுதியா நிக்கிறானோ அவங்கதான் தெய்வத்தோட பிள்ளைங்க. இல்லைன்னா மாதிரி தான். மாதிரி நிஜமாகுமா? ஆகாது. இறைவன் மனிதனை தன் சாயலாக படைத்தான். அவர் விஜயசங்கர் படிச்சார் அந்த வாக்கியத்தில், தன் சாயலாக படைச்சார். படைச்சிட்டு அடடே சாயலா படிச்சிட்டோமே, தானாவே மாத்திடலாமே. ஒரு கம்பெனியில வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்றோம்னா ட்ரையல் பார்க்குறாங்க, அதோட விட்டுறது கிடையாது. அதெல்லாம் சக்சஸ் பண்ணி டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு ஓகே, அதோட விட்டுறது கிடையாது. அதெல்லாம் சக்சஸ் பண்ணி டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு ஓகே பண்ணிட்டு பின்னாடி அந்த ப்ரொடக்ஷன் வந்து நிஜமா வந்து லான்ச் பண்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இறைவன் மட்டும் வந்து மட்டுமா இது எல்லாத்தையும் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி இந்த மனிதனை படைச்சிட்டுமேங்கிறதுக்காக வேண்டி 1008 அண்டசராசரங்களை படைக்கிறாங்க. இவனுக்கு கேட்கவே இல்லை. ஏன் அப்படின்னா தன் சாயலா படைச்சிட்டா இவனுக்கு இந்த காலத்துல என்னது வேணும். இதை இப்ப மழை காலம் வந்ததுனாக்கா பாத்தீங்கன்னா அந்த சூடான ஒரு விஷயங்கள், அதாவது சாப்பாட்டு இதுலயே அது மாதிரிதான் வருது. குளிர்காலம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, வெயில் காலம் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வம் உத்தரவு பண்ணாங்க. துணுண்டு 1.5 அங்குலம் இருக்கு இவன் நாக்கு. இந்த நாவை குறித்து எத்தனை அண்டங்களை படைத்தான். அந்த நாவில அறுசுவையை வைத்து படைத்து விட்ட காரணத்தினாலே இனிப்பில் எத்தனை வகை, கசப்பில் எத்தனை வகை, காப்பில் எத்தனை வகை, துவர்ப்பில் எத்தனை வகை, இப்படி ஒரு நாவுக்கே இப்படின்னு பார்த்தா கண்ணு, காது, மூக்கு, ஸ்பரிசம், இப்படி இந்த 5 இதுலயும் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். 6 கிட்ட ஒன்றும் போகல.
அந்த ஆறு கிட்ட போயிட்டோம்னா 7 தொட்டுடலாம். அந்த ஆறு கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி மெய்வழி மக்கள் ஆங்காங்க ஒரு சபையை ஆரம்பிச்சு அந்த யதார்த்த உள்ளம் படைத்த நன்மன மக்களை அந்த இறைவனுடைய திருவடியை போய் சேருவதற்குண்டான உபாயத்தை, இது எங்க சொந்த கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேச முடியாது. சொந்த கருத்து இங்க எடுபடாது, சுவைக்காது, உயிர்ல இனிக்காது. அந்த ஆதிபிதாவினுடைய வாக்கு இருந்தாதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற அந்த பந்தம் இழுக்கும். உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, யார் யாருக்கு? பரமாத்மாவாகிய தெய்வத்துக்கும் ஜீவாத்மாவாகிய நம்மளுக்கும் அந்த பொருத்தம் எப்பவோ பார்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு பூவன காலம். எங்க அப்பா அதுல சேர்ந்ததுனால தொடர்படியா பிடிச்சுக்கிட்டோம். பிடிக்காத மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, சந்ததி சொல்றாங்க. பார்த்தா மெய்வழிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கிறாங்க. வேதனையா இருக்கு. ஏன் அப்படின்னா கை நழுவ விட்டுறாங்களே. அதே சமயத்துல புதுசா வரவங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, கை பிடிச்சுக்கிட்டாங்களே. உரிமை இருக்கிறவன் கை நழுவ விடுறான், உரிமைக்காக போறவன் கை பிடிக்கிறாங்க. ஆனா தெய்வம் எல்லார் கையும் பிடிக்கிறாங்க, தெய்வம் எல்லார் கையும் பிடிக்கிறாங்க. அதை பத்தி நாம இன்னைக்கு பேசுவோம். அதாவது மனிதனுடைய இப்ப எல்லாத்துக்கும் வித்து இருக்கு இல்லையா, அதே மாதிரி மனிதனுக்கும் வித்து இருக்கு. ஆனா தேவனாவரத்துக்கு ஒரு வித்து இருக்கு. அந்த வித்து அப்படிங்கிறத பத்தியும், செவிச்சுவை, முக்தி, இந்த மூன்றினுடைய சாராம்சத்தை இப்போ நாம நம்ம தெய்வத்தினுடைய திருவாக்கில் இருந்து பார்ப்போம். மனித வித்தின் தன்மை. நான் 7 பிறப்பு 7ஆம் பிறப்பு அப்படிங்கிற தலைப்புல 24 வாரங்கள் பேசியிருக்கேன். எல்லாமே தெய்வ வாக்கியம்தான். அது எவ்வளவு பேர் கேட்டாங்க கேட்கலன்றது தெரியல. யூடியூப் சேனல்ல வரும், அது எல்லாமே இருக்கு, வேணும்னா போட்டு கேட்டுக்கலாம். அதுல இந்த மனித வித்து, ஒவ்வொன்றுத்துக்கும் வித்து இருக்கு. மனிதனுக்கும் வித்து இருக்கு, மனிதன் தேவனாவரத்துக்கும் வித்து இருக்கு அப்படிங்கறத தெய்வம் தெல்ல தெளிவா குறிப்பிடுறாங்க. ஆனா 84,100,000 ஜீவராசிகள் படையெண்ணப்பட்ட இந்த பறந்து விரிந்திருக்கிற உலகத்துல மனிதனை போல மற்ற எந்த ஜீவராசியாவதும் பறக்குதா? போறாங்க. அவங்களுடைய பயணம் என்ன, குறிக்கோள் என்ன? இப்ப நாங்க அங்கிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. இன்னைக்கு நம்ம மக்கள் வருவாங்க, ஏதோ நமக்கு தெய்வம் போடுற பிச்சையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்து கொடுப்போம். அந்த செவி அமுதை பகிரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப 80 பேர் வந்திருக்காருன்னா 80 பேருடைய செவிக்குள்ளமும் அது உள்ள போய் புகுந்துருக்கு. அதை பத்தியும் தெய்வம் இந்த வாக்கியத்துல கொடுக்குறாங்க. அப்ப இது எதுக்காக அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும். தெய்வம் ரொம்ப அழகா ஒரு வாக்கியத்துல கேட்பேன், ஏப்பா நீ மனிதன் பிறந்தியப்பா, நீ என்னப்பா பண்ண? நான் வீடு கட்டினேன். அப்ப எலி கூட வீடு கட்டியிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியா, எலி வீடு கட்டியிருக்க, அது கூட வலை வச்சிருக்க. ஒரு எலி கிருகிருன்னு தோண்டி அதுல பாத்தீங்கன்னாக்கா அண்டர் கிரவுண்ட் மனுஷனால கூட வைக்க முடியாது, அவ்வளவு பாதுகாப்பான இதெல்லாம் போட்டு வச்சு குட்டிங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒண்ணு, உணவுக்கு ஒரு ரூமு, படுத்துக்கிறதுக்கு ஒரு ரூமு எலி செஞ்சு வச்சிருக்குது. ஆனா நம்ம மனுஷன் வீடு கட்டினேன் என்பாய், எலியும் வீடு கட்டி இருக்கிறதே என்றால் கோயில் கட்டினேன். அப்படியாப்பா, நீ கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கடவுள் இல்லாம இருந்ததா? அப்பவும் தானே அந்த கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது. அப்ப போய் எல்லாரும் அங்க போய் வணங்கிட்டு தானே இருந்தாங்க. அப்ப இந்த கோயில் கட்டினதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சது அப்படின்னா, திரு விழுப்பாய். இதுதான் நம்ம லட்சணம்.
மனிதனுடைய லட்சணம் என்னன்னு பார்த்தாக்கா, நம்மளுடைய பார்வையிலையும் கேள்வியிலையும் என்னென்ன நம்ம இந்த 5ல என்ன தெரியுதோ அதுதான் உலகம், அதுதான் நிஷ்டை, அதுதான் தவம்னு நினைச்சு செஞ்சுட்டு இருந்தோம். அது அல்ல, அது அல்ல. நீ தனித்துவம் பெற்றவன். உன்னுள் அந்த அரூப வஸ்துவாகிய இறைவன் குடியேறி இருக்கின்றான். நீ இருந்தது அந்த இறைவனுடைய திருவடியில தான் நீ இருந்த. திரும்பவும் நீ அந்த இறை திருவடியை போய் சேர வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய கடமை. அதை எழுதுறாங்க தெய்வம். தருக்கினம் புள்ளூர் காலி ஜலம் வாழ்ஜந்தும், தருக்கினம் புள்ளூர் காலி ஜலம் வாழ்ஜந்தும், தான் பிறந்து அதன் கடமை முடித்தே நிற்க. தருக்கினம் மரம், செடி, கொடி, புல்லு, பறவை இனங்கள், ஊர்வன, பாம்புல இருந்து பல்லில இருந்து எல்லாம், ஜலமாழ் அந்த திமிங்கலத்திலிருந்து துணுண்டு குட்டி மீனுங்க வரைக்கும், இது எல்லாம் அதனுடைய பிறப்பை முடிச்சிருச்சு. பிறந்ததனுடைய கடமையை முடிச்சிருச்சு. ஒரு தேக்கு மரத்தை நட்டோம்னா அதை என்ன பண்றோம், மனிதன் தான் எடுத்து உபயோகப்படுறோம். ஏற்கனவே நான் பல இடத்துல இதை பேசியிருக்கேன். மீன் பார்த்தீங்கன்னா திமிங்கலத்தை விட தின்னுப்படுறான், வெட்டி தின்னுறான் மனுஷன். சுறா மீன், சுறா பொட்டுன்னு செஞ்சு வித்துடுறானுங்க, திங்கிறாங்க. அப்போ அது அதனுடைய படைப்பினுடைய நோக்கம் என்னன்னா மனிதனுக்கு உணவாகும். மரம் படைச்சது மனிதன் பாதுகாப்புக்கு பெட்டகமா இருக்கும். ஒண்ணு கதவு, ஜன்னல், நிலை, இப்படி உபயோகப்படுத்தணும். டேபிள், எது வேணாலும் இவனுடைய கற்பனையில என்ன இருக்குதோ அதுவா அதை மாத்திடுறான். மனிதனுடைய கற்பனையில என்னவா இருக்குதோ அதுவா இறைவனுடைய படைப்பனத்தையும் மாத்தி அனுபவிச்சுக்கிறான். இதான உண்மை. அப்போ அது கடமையெல்லாம் பூர்த்தி பண்ணிடுது. தருக்கி நம்புள்ளூர் காலி ஜலம் வாழந்தும், தான் பிறந்து அதன் கடமை முடித்தே நிற்க. அரிய பிறப்பான மனு நான் என்றோதும், நானு மனுஷன். சரிப்பா, மனுஷங்கிறதுக்கு உனக்கு என்னப்பா அத்தாச்சு? எனக்கு 6 அறிவு. அப்படியா? காட்டு. சொல்றாரு, நான் 6 அறிவு, அதனால்தான் நான் மற்ற ஜீவராசிகளை விட நான் தனித்து இருக்கிறேன். அப்படியாப்பா? சரி காட்டு. என்னன்னா காட்டு. கண்ணு சரி 1, காது 2, ஸ்பரிசம் 3, சுவை 4, உணர்வு 5, 6 யாரு? 6ன்னா யாருன்னு தெரியல. அந்த யாருன்னு தெரிஞ்சிட்டா நிஜமான மனிதன். ஆறு தெரிஞ்சிச்சுன்னா இவன் நிஜமான மனிதன் ஆயிடுவாங்கிறது சத்தியம், அது நிச்சயம். எல்லாம் சொல்லிடுவார் 5, 6 கேட்டவன திருன்னு விழிப்பாரு. அப்ப என்னப்பா நீ என்னமோ மனுஷன், நான் உயர்வானு சொன்னீங்க. அது பகுத்து அறிவு. இவர் சொல்ற மாதிரி விஜயசங்கர் சொல்லிட்டார்ல, பகுத்து அறியது. சரி, எதை பகுத்து எதை அறிய போற? என்னதான் நீ பகுத்தாலும் இந்த உலகத்துல இருக்கிறது தான் நோண்ட முடியும். இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை உனக்குள்ள உள்ள போக முடியுமா? அது உனக்குள்ள இருக்குது. அது எங்க இருக்குன்னா மனிதனுடைய இதய தடாகத்துல அது இருக்குது. திருஞான சம்பந்தம் பாடினார் எடுத்த உடனே, அண்டமும் அதிபாதாளம் அகிலமோடமரர் மற்றும் கண்டனாள் யோனி தோற்றம் கணிக்கோணாவும் உடலோ சங்கம். சங்கம் எத்தனையோ சங்கம் உலகத்துல இருக்கு. அந்த சங்கத்துல சத்து இல்லையா? இந்த உடல் சங்கத்துல சத்து இருக்கு. அதனாலதான் இப்ப நம்ம பேசுறது சத் சங்கம். கணிக்கோணா உடலோ சங்கம் தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறஞ்சுவோமே. பண்ண தெய்வம் பாடி வச்சது நாங்க பாடுறோம். அப்ப இதுல என்ன சொல்றாங்க? இறைவனாகிய அந்த 6வது அறிவாகிய குரு பெருமான்
உனக்குள்ள இருக்காங்க. அத நீ தெரிஞ்சேனா மனிதன், இல்லைன்னா நீ மனிதன்னு சொல்லவே கூடாது. நரன். உன் பேர் என்ன? நரன். அப்படி இருக்கலாமா பிறவியரே கேக்குறாங்க. நீ ஒரு தாயினுடைய கருவறையில, அந்த அழிக்கருவறையில இருந்து தீட்டு தொடக்கோட பிறந்தப்பா, குழந்தையா வந்த. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவு தெரிவை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீ வந்துட்ட. எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ இந்த 6வது பருவத்துக்கு வந்த? உன்னுள் இருக்கும் அந்த அரூப வஸ்துவாகிய உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த பரம வித்துவை நீ இந்த பருவத்துல அறிஞ்சிக்கணும். இதை விட்டுட்டேன்னு சொன்னா மறுபடியும் நீ நரக குழிக்கு போயிடு. மரணம் வந்து பீடித்தே தீரும். அப்போது என்ன செய்வாய்? இந்த கேள்வி யாரோ புதுசா வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது புதுசா தெரியுதா? ஒரு அண்ணா சொன்னார், புதுசா ஒரு 4 பேர் வந்திருக்காங்கண்ணா அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல நாங்க கேட்கிற இந்த கேள்வி இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்போ உலகத்திலேயே இல்லாத ஒரு சொல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இதுதான். ஏன் அப்படின்னா நிச்சயமா அது உலகத்துல கிடையாது. அந்த ஆதிநாதனுடைய அந்த வாசகம் இக்காலத்துல கலியுக கடைசியில நமக்காக வேண்டி அருளப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா மோட்சம் நிச்சயம். கொஞ்சம் உள்ள நுழைக்கணும், நினைவுல பதிச்சு திரும்ப எடுத்து பார்க்கணும். இப்ப செல்போன்ல ஒரு அழகான காட்சியை போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி அப்படி எடுத்து பாத்துக்கிறோமா இல்லையா? செல்ஃபி எடுத்துக்கிறோம் போய் நின்று ஜங்குன்னுட்டு, எடுத்து பாத்தியா நான் இந்த இடத்துக்கு போய் வந்துக்கிறேன். பயன்படுத்த தெரியல நம்மளுக்கு. அதை எடுத்து பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் இல்ல, நிஜகுரு இல்ல, வேஷம் கட்டிட்டு அலையிறாங்க. அது மாதிரி 12 பேர்கிட்ட மாட்டி தப்பிச்சு வந்தாங்க தெய்வம். ஈரார் குருமார் இடமுறிதானே, அவங்க கிட்ட வாங்கினதெல்லாம் பொய், இருக்கிறத தான் கொடுக்குறா, இல்லாதது ஒண்ணுமே இல்லை. இருக்கிறத எடுத்து பாலிஷ் போட்டு வேற யார் சொன்னதை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாப்புல செஞ்சு பார்த்தா பலன் இல்லை. இப்படி ஓடிக்கிற உலகத்துல இந்த மனித வித்தினுடைய தன்மை எப்படின்றத தெய்வம் வான்மதி குரல் 235வது வாக்கியத்துல நம்ம அறிவுக்கு எத்தும்படி உத்தரவு பண்றாங்க. மனிதனின் மனம் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடைவதில்லை. அது நினைவுல வச்சு படைச்சிட்டாங்கன்ற ரகசியத்தை தெய்வம் இங்க உடைச்சு பேசுறாங்க. நீ ஏன் தெரியுமா அப்படி இருக்க? இது உன்னுடைய இயல்பான குணம். எதுக்காகவே வச்சு படைச்சதை நீ இதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறத நமக்கு அறிவுல படும்படி பேசுறாங்க. மனிதனின் மனம் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாது. தன்னிடத்தில் இருப்பது போதாது, மேலும் வேண்டுமென்றே கேட்கும். ஒன்னே ஒண்ணு போதும், விட்டுருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும், வந்துருச்சு, வந்துருச்சு, டீ தான் லேட்டு, பசுப்பாடு முன்னாடியே வந்துருச்சு, வச்ச உடனே ஐயோ முடியாதப்பா, நானே டீ மட்டும் தான் சாப்பிட்டேன், சன் சாப்பாடு பசியாற முடியாது, ஏன்னா இடம் இல்லை. ஔவையார் சொல்றாங்க, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இருநாள் உணவை ஏழென்றால் ஏழாய், இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. கிடைக்காத போது சும்மா இருந்தா பசிக்கும், கவாங்கவாங்கன்னு கண்ணை கட்டிடும். நிறைய கிடைக்குது போட்டு டம்ப் பண்ணி வச்சுக்கலாம்னா, இது ஒண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளெல்லாம் பிடிக்கவே முடியாது. ஆனா தெய்வம் பசி இல்லாத இடத்துல நம்மளை வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பசியினில் உகப்பும், பசியை உகக்கணும். நம்ம வயிற்றுல பசி இருக்கணும். தம் வந்தா தம் டீ கொடுக்குறீங்க, சமோசா வேற, அதுக்கு 10 சட்னி வேற, எங்கிருந்து ஏறும்? தூக்கம் சொல்லிட்டு அடிக்கும், போயிடுவார். அதாவது
மனிதனின் மனம் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாது. தன்னிடத்தில் இருப்பது போதாது, மேலும் வேண்டும் என்றே கேட்கும். நடந்து செல்லுவான். எவ்வளவு அழகா நம்ம லட்சணத்தை குறிப்பிடுறாங்க பாருங்க தெய்வம். எல்லோருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கு. நடந்து செல்லுவான். ஒரு சைக்கிள் வாங்கினா போதுமே. இன்னொருத்தர் சைக்கிள் புதுசா ஓட்டுவார், ஹெர்குலஸ். பக்கத்து வீட்டுக்காரன் சைக்கிள் வாங்கிட்டானே ஐயா, நம்மளால வாங்க முடியலையே. பிரயாசப்படுறோம், விறுவிறுன்னு பணத்தை சேர்க்கிறோம், வாங்கி சும்மா டைனமா எல்லாம். அவன் வண்டியில டைனமா இருக்காது, நம்ம வண்டியில டைனமா போட்டுருவோம். மனுஷனுடைய குணம். தெய்வம் அதை கூட உத்தர அந்த ஊமானத்துக்கு பேசுறாங்க. சைக்கிளில் சென்றுவான், நடந்து செல்லுவான், சைக்கிள் இருந்தால் தேவலை என்று நினைப்பான். எதுல? வேதத்தை படிக்கிறது இல்ல, வேதத்தை கேட்கறது இல்ல, அதன்படி நடக்கிறது இல்ல. கண்டிப்பா மெய்வழி மக்களுக்கு பொறாமை வர வேண்டும். அப்படி வந்தாதான் முந்த முடியும். முந்துமினே முந்துமினேன்றார். சீக்கிரம் வாங்க, கதவு சாத்த போறாங்க. தௌபா என்னும் பாவ மன்னிப்பு வாயில் அடைக்கப்பட போகுது இன்னும் கொஞ்ச நாள். அது எப்பன்னு தெரியாது. அந்த முகூர்த்த காலம் எவ்வளவு மீட்புக்குரிய பிறவியரை இன்னும் யார் யாரோ பிறவியரே சுத்தத்தில் ஆகுங்கோ. எது சுத்தமாகணும்னு அவர் சொன்னார்? களிம்படைந்த உன்னுடைய நினைவு அது சுத்தம் அடையணும்னு சொன்னா, ஆசானுடைய வேத வசனங்களை உன் செவியில் புகுத்தி அந்த அழுக்க தூக்கி போட்டுணும் தூர. அந்த அமுத தாரையே அருந்தணும். அது அருந்த 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 பாவம் போக்கி என்ன படிச்சார் ஆனந்த கழிப்புல? பாவம் பாழாக்கி ஆளாக்கும் சஞ்சீவி. நம்ம ஆளாயிடுவோம். எங்க? தெய்வத்துக்கிட்ட. அவங்க கூட்டத்துல நம்மளும் ஒரு ஆள் இல்ல. இப்ப நம்ம சொல்லுவோமா இல்லையா, நான் முகமது பொண்ணு, நான் சொல்லுவேன் மெய்வழி துடிவாச கணந்தருடைய புள்ள, இவர் சொல்லுவாரு மெய்வழி வெங்கடேசன் செட்டியாரோட புள்ள, இவர் சொல்லுவாரு மெய்வழி கோவிந்த முதலியாரோட புள்ள. நானு உரிமை பொருள். மெய்வழி சிவச்செங்கோல் அவரை விட்டுற கூடாது, அவரோட புள்ள. இந்தம்மா நான் மெய்வழி கதிர்வேல் என்னம்மா கவுண்டரா அனந்தர் அவரோட பொண்ணு நானு. அப்போ உரிமை கிடைச்சிருச்சு. ஆனா எல்லாரும் தெய்வத்தோட புள்ள, அதை மறந்துடக்கூடாது. மனித பிறப்பு எடுத்த யாவற்றினாலும் யாருடைய புள்ள? தெய்வத்தோட புள்ள. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்களும் இறைவனுடைய குழந்தைகளே. ஆனால் இறைவனை தெரிந்து கொண்ட மக்களாக நாம், தெரியாத மக்களாக அவர்கள். இதுல எந்த விதமான சந்தேகமோ கிஞ்சித்தும் கிடையாது. இதை உணரணுன்றதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி மாசம் மாசம் கூடி சங்கம் தேடிட்டு இருக்கிறோம். அந்த படிக்கு பாத்தீங்கன்னா, நடந்து செல்வான், சைக்கிள் இருந்தால் தேவலை என்று நினைப்பான். சைக்கிள் வாங்கினதும் மோட்டார் சைக்கிள் இருந்த மேல் கவனம் தாவும். அடுத்து பைக். சைக்கிள் வந்து அந்த காலத்துல எல்லாம் சுவேகான்னு ஒரு வண்டி இருந்தது, கொஞ்சம் பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும். சுவேகா சைக்கிள் மாதிரியே மெச்சின்னு போகலாம், பெட்ரோல் இல்லைன்னா. பெட்ரோல் விட்டா புர்ருன்னு போகலாம், அப்படி ஒரு வண்டி அந்த காலகட்டம். சுவேகா டிமாண்ட். அந்த வண்டி 3000 ரூபா, புக் பண்ணாக்கா 6 மாசம் பொறுத்து தான் கிடைக்கும். அப்படி டிமாண்ட்ல ஓடிச்சு. அப்புறம் லூனான்னு ஒரு வண்டி, அப்போல்லாம் மொபைல். இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய இயல்பு அப்படி அடுத்தடுத்து அடுத்து தாவும். இது இருந்தா போதும்னு நினைச்சா இன்னொன்னு வாங்கணும்னா இன்னொன்னு. நம்மளால காரை வாங்கிட்டாரு, நான் காரை வாங்கினாரு, அவரு அப்படி ஒரு இதுல அந்த நம்ம தகுதியை வளர்க்கறது தான் இதெல்லாம். சரி, இந்த உலகத்துக்கு அது சரியே தேவை. அப்படி அப்போ ஆதி பரம்பொருளே நம்மளை வந்து படிய வைக்கிறதுக்கு பயில் பண்ணாங்க. நம்ம சிந்தனையை வந்து மாற்றி அவங்க நம்ம நற்கதி அடையறதுக்காக வேண்டி அவங்க தன்னை பாடாப்படுத்திக்கிட்டாங்க. அந்த நாள்ல திருப்பரங்குன்றம்ல அன்ன ஆகாரம் இல்லாம கடும் தவத்துல ஆழ்ந்தாங்க. எலும்பு உருக. நினைச்சு பாருங்க. இப்ப உட்கார்ந்து அனுபவிக்கிறது யார்? ஏசுரமுக. இது அவங்களுடைய வாக்கு தானே, அவங்களுடைய தவத்தினுடைய மேன்மை தானே. அனுபவிக்கிறது யாரு? நாம.
பாடுபட்டேன், பலனெடுத்தேன், உனக்கும் சொன்னேன். நான் பட்டேன், கெட்டேனரா, நட்டம் என்ன? மெய்வெளியில் நஷ்டத்துக்கு இடம் இருக்கா? லாபம் சொல்றாங்க அவையார். ஆன முதலில் அதிகம் செலவானால், ஆன முதல் கவனிக்கணும், ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் மதிகட்டு போன திசை எல்லோர்க்கும் கள்ளனாய், ஏழ்பிறப்பும் தீயனாய், நல்லோர்க்கும் பொல்லனாம். அதுக்குள்ள நீ நாடு. குருபிரான் வந்திருக்கிறாங்க, மெய்வெளிச்சாலை போய் நாடிகோ. தீட்டு தூக்கிட்டு பணத்தை தூக்கிட்டு போனோம்னா தண்ணியை ஊற்றி கழுவிடா. தீட்டு ஒருத்தனும் அந்த தெருவில் தாண்டவனா தண்ணி தூக்கி ஊத்திடுறாங்க. பார்த்துருக்கிறோமா இல்லையா? அப்போ அந்த ஆன முதலை அவன் எழுந்துட்டான், ஆகாதவன் ஆயிட்டான். இறைவனுக்கு ஆகாதவனா போனவனுடைய விளைவு அது. ஆனா இங்க விளையுது விளைவு உதய வித்து. அந்த வித்து அதுதான் இப்போ அந்த வித்தினுடைய தன்மைதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்குது. இந்த வித்து என்ன அப்படின்னா விளைவு உதய வித்து. இறைவனுடைய சக்திய நமக்குள்ள வந்து விளைவிக்க வைக்கிற வித்து. அப்போ சைக்கிள் வாங்கினதும் மோட்டார் சைக்கிளின் மேல் கவனம் தாவும், பிறகு கார், அப்புறம் பிளைட்டு. இப்படி மனுஷனுடைய ஆசை பாருங்க. அது வந்து தெய்வம் வந்து ரொம்ப லாஜிக்கா உன்னுடைய தரம் இவ்வளவுதான்டா, நான் உன்னை வந்து அந்த புஷ்பக விமானம் இதோ தங்கரதம் வந்திருக்கிறது, ஆண்டவங்க வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு பாடுபட்டா தெய்வம் அதை வந்து எப்போ எழுதுனது இந்த வாக்கியம் இன்னைக்கு நமக்கு பொருந்தது. நம்ம லட்சணம் இது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா மாறிக்கணும். அதாவது தூல வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்க்கையை திறம்பட செய்தல். இந்த உலகம் வேணும் தான், ஆனா பட்டும் படாம இரு. எந்த நேரத்துல தெய்வம் கூப்பிட்டாலும் தூக்கி உதறிட்டு போயிடணும், அப்படியே டக்குன்னு கிளம்பிடணும். இது இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னா அறுக்க ஆரம்பிச்சிடும். அறுக்கு மட்டும் மாயதனை அறுத்தே விட்டு. ஆனா அந்த இடத்துல இருந்து அறுக்கணும்னாக்கா அந்த கொடுமையை தாங்க முடியாது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், இப்பவே பழகிக்கொள், எளிமையா இருக்கும். தெய்வமே மூலமந்திரம். ஏதாவது ஒரு இடர் வருதா, தெய்வமே அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. இவர் சொன்னாங்க சலனமற்ற தன்மை. இது கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கமோ கிடைச்சிச்சு என்ற சந்தோஷமோ தேவையில்லாதது. எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, இந்த நிஜநிதி லாபகர வசந்தத்தை கொடுத்த பெருமான் நம்மோடு இருக்கின்றார்கள் என்ற எக்களிப்பில் அல்லவா நீ வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை நாம யாராவது வாழ்ந்திருக்கிறோமா, வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? தொட்டு நான் இல்லை, நான் வாழல. ஆனா நினைக்கிறோம். முயற்சி பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி என்னவாகும்? திருவினையாக்கும். திருவினுடைய வினை என்ன? சங்கரிப்பது, சங்காரம் செய்வது. திருவினையாக்கும். நம்மளால முடியாது, நமக்காக அவங்க வருவாங்க. என் புள்ள தொடாத, 2 மணி நேரம் பிளேடு போட்டுட்டு இருந்தாங்க, 2 பேரும் உட்காந்து கேட்டுன்னு இருந்தாங்க. அவங்க அறுத்துக்கிட்டு இருந்தாங்க, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தொடாத அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்களா இல்லையா? அதுக்கு தாங்க பேசுறது. நம்ம லட்சணம் இப்படிலாம் இருந்தது. இவனது ஆசைக்கு அளவே இல்லை. இருக்கா? இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகிக்கன்னு. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, உள்ளதே போதும் என்று ஆக்கிக் கொள்ளுதல் நல்லதுன்னாங்க. உள்ளதே போதும் என்று ஆக்கிக் கொள்வது உனக்கு நல்லது. அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு போனோம்னா உன்னை இழுத்துன்னு போயிடும். தெய்வத்தை விட்டு நம்மளை ரொம்ப தூரம் இழுத்துன்னு போயிடும். கிடைக்கிற மாதிரியே இப்படி முன்னாடி காமிச்சு 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 கூட்டிட்டு போயிடும். கடைசியில பார்த்தாக்கா திரும்பி பார்த்தா தெய்வம் இருக்க மாட்டாங்க நம்ம கிட்ட இருந்து.
அவர் பிடிச்சிக்கோ, அங்க போய் பிடிச்சி வச்சுக்குவான். எங்க போற? கோயம்புத்தூர்ல சபை நடத்தினா போயிடுவியா? என்கிட்ட மாட்டு. இனிமே எங்கேயும் போக முடியாது. போட்டு போட்டு அடைச்சிரும். இதுதான் மாய்கை. இதுல இருந்து மீண்டு வர்றதுன்றது உள்ளதே போதும்ன்ற நினைவுல நம்ம வாழ்ந்துகிட்டு திருவடியை போய் சாரத்துக்கு உண்டான வேலையில நம்மளுடைய நினைவை செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது பிரகாசமாவே எப்பவுமே இருக்கும். அங்க இருளுக்கு இடமே கிடையாது. அப்போ இவனது ஆசைக்கு அளவே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஏற்படாது. அதற்கு இவனை சொல்லி குற்றமில்லை. நம்மளை உயர்வுபடுத்துறாங்க. அதற்கு இவனை சொல்லி குற்றமில்லை. ஏன் அப்படின்னா அந்த வித்தினுடைய தன்மை அப்படி. நமக்குள்ள இருக்கு இல்லையா, ஒரு அந்த அரும்பொருள் இருக்குல்ல, அதனுடைய தன்மை அப்படி. ஆனா அதை தேடாம இந்த உலகத்திலேயே மேன்மை அடையணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு போறதா தப்புன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. இந்த வித்தினுடைய தன்மை மேன்மை அடுத்து 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 பாயக்கூடிய வல்லவம் உடையது. ஆனா நீ இந்த உலகத்தளவுல தான் தவறிய தவிர அப்பாலுக்கு அப்பாலா இருக்கிறத பத்தி நினைவுக்கே வரலையாடா. நான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு புரிச்சுக்கோ, தப்பிச்ச இல்லைன்னா மாட்டிக்குவ. இப்படி சொல்றதுக்கு ஒரு தெய்வம் நமக்கு வாச்சிருக்கிறாங்களே, இது எப்பேற்பட்ட ஒரு வசந்த காலம். யார் சொல்லுவா? நம்ம மேல யாருக்கு அக்கறை இருக்கு சொல்லுங்க பாப்போம். எப்பா நீ என்ன இறைவன் திருவிழா இருந்த, திரும்ப உன்னை கொண்டு போய் இறைவன் திருவிழா சேர்க்கிற, அப்படி இல்லைன்னா உனக்கு நரக பிராப்தி வந்துடும். அங்க போய் செக்கில் போட்டு ஏமா ஆட்டுவான், எண்ணெய் ஆட்டுற மாதிரி ஆட்டுவான், கொப்பரை சட்டியில வச்சு தூக்கி போடுவான், உன்னை எண்ணெயில போட்டு வறுத்து எடுப்பான், அறுப்பான், போட்டு அறுத்துலாம் சீடு வரும், அதெல்லாம் போய் பக்கு பக்காயி நிறைய அப்படி இப்படி தொலைச்சி அப்படி வரும் புழு. ஆனா இப்படி வந்துட்டீங்கன்னாக்கா அந்த ஆபத்தெல்லாம் உனக்கு இல்ல, மேன்மையான வாழ்க்கைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கையை பாழாக்கிக்கிட்டு நமக்காக வேண்டி ஒரு நற்றிருமேனி அவதாரம் பண்ணி கூப்பிட்டுச்சு சொன்னா நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணணும் இல்லையா? ஆனா உன்னுடைய புண்ணியத்தை ஓட்டையாக்குகிற செயல் ஒண்ணு இருக்கு, அதை நீ மாட்டிக்காதன்றாங்க. குற்றம் பார்க்கறது ஒண்ணு, கோபப்படுறது ஒண்ணு, என்ன அது ரெண்டும் ஓட்டை தவத்தை தீத்து போடும். ஆனா அமைதியா இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, டபுளா கிடைச்சிடும். இது என்னுடைய மெய்வழியில எனக்கு கொடுத்த தெய்வ அனுபவம். அதை அனுபவிக்கிறது சுப அனுபவம். அவர் சொன்ன மாதிரி சுப அனுபவத்தில் கைவந்த வரவென அறிய கிடக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இவனுடைய ஆசைக்கு அளவே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஏற்படாது. அதற்கு இவனை சொல்லி குற்றமில்லை. இவனை படைத்த வித்தின் தன்மை அது. இவனை படைத்த வித்தின் தன்மை அது. நிரந்தர வித்து, என்றென்றும் ஸ்தாபிதமாக நிற்கும் சஞ்சீவி வித்து. அதுக்கு பேரு. ஒண்ணு இருந்தா சொர்க்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா நரகத்தில் இருக்கணும். அந்த வித்து அழியாது. இந்த உடல் போயிடும். இது டெம்பரவரி. ஆனா இதையும் பாதுகாக்கிறாங்க தெய்வம். மெய்வழியில ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி. ஜீவன் முக்தியோட தேக முக்தியும் கொடுக்குறாங்க. ஆனா இங்க தெய்வம் கொடுத்துருக்குறது என்னன்னா ஜீவன் முக்தியோட தேக முக்தி. பூமி தாய், தாய் அல்லவா, இவனை தின்னலாமா கேக்குறாங்க. அவர் சொன்னாரு, காஷாய துணியோட அப்படியே இருக்கு. நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்குது, ஈரோடுல நடந்திருக்குது. ஆண்டவங்க திருமேனி இருக்கும்போது மதுரையில இருந்து சொல்லும்போது இந்த மாதிரி கை தெரிஞ்சது, நகமெல்லாம் வளர்ந்துருந்தது. தெய்வமே என்னடா பண்ணீங்க? அப்படியே மறுத்துட்டு கொஞ்சம் தள்ளி ஏண்டா அதே தீர்த்தம் கொடுத்துட்டு மடக்கம் பண்ணிருக்கலாம் இல்லடா அப்படின்னு உத்தரவானதாக கேட்டிருக்கிறோம். சத்தியம் செயல் நடக்குது. இப்ப நேற்று காலையில போன நடராஜ ஆச்சார எடுத்த மெய்வழி பத்மாவதி அம்மா 85 வயசு, தானே ஆக்கி பசியாறிட்டு இருந்தாங்க. வீட்டுக்காரர் சித்திரவனத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு, அத்திப்பட்டு சிவகாசி பக்கம்.
அடக்காயிட்டான். அவர் பையன் சென்னையில இருக்கிறார். சென்னையில இருந்து வந்து ஒரு நாள் முந்தினத்தே அடக்கம் பண்ண வேண்டியது நேத்து காலையில பண்ணோம். போய் பார்க்குறோம். நான் வெளியில இருந்து பார்க்குறேன். என்ன ஒரு அவ்வளோ டார்க் மஞ்சளா இருக்கு. கிட்ட கிட்ட போய் பார்க்கும்போது ஜொலிக்குது. இது எப்படி இந்த செயல் நடக்கும்? எப்படி நடக்கும்னாக்கா, அந்த வல்லமை வாக்குனால வந்தது. நில் என்றால் எமன் நிற்பான். அவங்க போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த செயல் நமக்கு கிடைக்கணுங்கிற வேட்கையும் ஆதங்கமும் நமக்கு ஏற்படணும். அதனாலதான் தெய்வம் சொல்றாங்க, உத்தரவு பண்றாங்கன்னா, இவனது ஆசைக்கு அளவே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஏற்படாது. அதற்கு இவனை சொல்லி குற்றமில்லை. இவனை படைத்த வித்தின் தன்மையது நிரந்தர வித்து, என்றென்றும் ஸ்தாபிதமாக நிற்கும் சஞ்சீவி வித்து. அதனால் அதனால் இந்த தேகத்துக்கு அல்பாயுசு தானே, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. எந்த நேரத்துல என்ன நடக்கணும்னு தெரியாது. அதனால் அல்பாயுசு என்று தெரிந்து நிரந்தரமாக நிலை நிற்க வீடு கட்டிக் கொள்கிறான். எல்லாரும் கட்டுறோம். தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, கட்டடம் கட்டணும் கட்டணும். அந்த கட்டடத்துல குடியேறதுக்குள்ள இவன் போயிடுறான். உத்தரவுல இருக்கு. கட்டடம் கட்டுறான். வாக்கியத்துல பேசும்போது கட்டடமா எத்தனையோ வருஷம் ஸ்தாபிதமா இருக்குன்னு நினைச்சு ஒரு கட்டடத்தை கட்டுறான். குடியேற விடல இவன் போயிடுறான். அப்போ இவனுடைய அந்த எண்ணம் எங்கிருந்து உதிக்குது? அந்த எண்ணம் கேட்கிறாங்க. நிரந்தரமா வாழணுங்கிற ஆசை எல்லாருடைய உள்ளத்துலயும் இருக்குது இல்ல. இப்ப அந்த அம்மா அடக்கானாங்கன்னா டக்குன்னு தெய்வம் வந்து கூப்பிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி மதுரை ராஜேந்திரன் போன வாட்டி இதுக்கு வந்தாரு, குடிக்கோ திருவிழாக்கு வந்தவர், ஆட்டோக்கு போனவர் அங்கேயே அடக்காயிட்டாரு. அவரு பாத்தீங்கன்னா அவருக்கு 80 வயசு, 45 வயசுல அப்படி இருந்தாரு. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த அருளுணவை உண்பதால், செவியுணவை உண்பதால, அதுல தொய்ந்து போறதுனால, இரண்டரை கலந்துறதுனால, சதா குரு தியானத்துல இருக்கும் பொழுது யமன்பதி எல்லைக்கு நம்ம போக வேண்டியது இல்லை. அந்த இடத்துல அவங்க அணை போட்டுறாங்க, பாதுகாத்துறாங்க. இந்த அப்படி நில்லு, பிடிச்சி இழுத்துடணும்னு போட்டுறாங்க. இதை அனுபவிக்கணும் நாம. இதுதான் இந்த சிந்தனையிலேயே நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா அது விளைஞ்சிரும். தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய உதயம் கண்டேன். அது ஞான சூரியன், கோடி சூரிய பிரகாசம், தெளிவு அப்படிங்கிற இடத்துக்கு அது உட்கார்ந்துரும். அல்பாயுசு என்று தெரிந்து நிரந்தரமாக நிலை நிற்க வீடு கட்டுகிறான். ஏன்? இவன் தேகம் அழியும், வித்து அழியாது. இது நமக்கு தெரியாது இல்ல. இங்க வந்த பின்னாடி தானே இதெல்லாம் புரியுது நம்மளுக்கு. நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இந்த தேகத்துக்குள்ளதான் உயிர் போச்சுன்னா அந்த வேலை முடிஞ்சு போச்சு. மனிதனுடைய வாழ்க்கை பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், செத்து போனான். அந்த ஆள் வந்தாருப்பா, ஒரு 3 பிள்ளைய பத்தி எடுத்து வளர்த்தாரு, ஆளாக்குனாரு, கல்யாணம் கட்டி கொடுத்தாரு, கடமை முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கு மேல என்ன ஆகுது? இருந்தா என்ன, போனா என்ன, பேசிக்கிறான். எங்க போறான்னு தெரியலையே, எங்க போறான்னு தெரியலையே. அடே பாவின்னு அங்க போய் மாட்டிக்க. தெய்வம் தான் கட்டி பிடிச்சி அழுது நமக்கு சொல்றாங்க. நீ நினைக்கிறியே அந்த சாவுங்கிறது என்ன தெரியுமா? நிரந்தரமா வாழ போறதுக்கு வாயில். இந்த சாவுங்கிற தலம் அப்புறம் தான் உன்னுடைய நிஜமான வாழ்க்கைய ஆரம்பிக்குது. மனிதா கூப்பிடுறாங்க, ஏ மனிதனே, உன்னுடைய வாழ்க்கை பிறந்து வளர்ந்து வாழ்ந்து செத்து போறதோட முடியல, அந்த சாவுலதான் தொடங்குதுன்றாங்க. நம்ம அறிவுல என்னைக்கு இது எட்டுச்சு? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன வழி தேடி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஆய்ந்து தேடுகிற தேட்டம் உடையவனே மனு. நாம் ஏன் பிறந்தோம், இறுதியில் நம் கதி என்னவாகும் என்று ஆய்ந்து தேடும் தேற்றமுடையவனே மனு. ஏதோ தெய்வத்தினுடைய கருணையினால நாம மனுங்கிற ரீதியை கடந்து தேவநிலைக்குள்ள நம்மளை கொண்டு வச்சிருக்காங்க தெய்வம். ஆசானுடைய அன்பெனும் கருவறையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஃபுல் ஷீல்டு பாதுகாப்பா வச்சிருக்காங்க, சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்காங்க நம்மள. ஏன்?
என்ன வித்து? யுக வித்து. இப்ப அந்நாட்டினருக்கு வித்தெடுக்க வந்த அரசை போற்றி சொல்றோம் இல்லையா? அப்ப நம்மளெல்லாம் உங்களை நான் தெய்வ வாக்கி சொல்றேன், உங்களெல்லாம் நான் அடுத்த யுகத்துக்கு வித்தாக்கி வச்சிருக்கேன்ப்பா. வித்திலே சொத்தையானால் எங்காவது அது முளை கண்டு வளர்வது உண்டா? அப்ப நம்ம சொத்தையாகாம இருக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதுக்கு என்ன வேணும்? இது உள்ள அவங்களுடைய வாசகம் சதா நுழைஞ்சுக்கிட்டே இருக்கு. இவன் தேகம் அழியும், வித்து அழியாது. நித்திய தத்துவம் நித்தியத்துவம் பெற்றது. ஆகவே நித்தியமாக உன்னதத்தையே தேடும். உனது வித்து நிரந்தர சொர்க்கம் அல்லது நிரந்தர நரகம் அனுபவிக்க வந்த வித்து. இது யார் கையில் இருக்குது? நிரந்தர சொர்க்கமும் அனுபவிச்சுக்கலாம், நிரந்தர நரகமும் அனுபவிச்சுக்கலாம். அவர் பாடினார், எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. நமக்கு வேண்டியது நாம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த சுதந்திரம் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஆயிற்று. இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, வார்த்தை கிடையாது. தெய்வத்துக்கு மேல எந்த ஞானிகளும் எந்த மகான்களும் இவ்வளவு தூரம் இறங்கி பேசல மனிதனுக்காக. ஏய் நீ வந்தாவா வாராப்பா விளையாட்டி போ, பிச்சுலகம் பேயுலகம்னு தூசி தண்ணிட்டு உதறி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தப்பிச்சா போதும், இவன் களிய வரமாட்டான். எல்லாம் ஓடுனாங்க எங்க? இவர்கிட்ட. மதங்களுடைய ஸ்தாபர்கள் எல்லாம் எங்க போனாங்கன்னா ஆதி பிதாவாகிய நமது ஆண்டவங்க கிட்ட போனாங்க. அந்த தேவ மகா சபையில போய் கேக்குறாங்க, எப்ப எங்களால முடியல, நீங்களே போனாதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடிச்சு கூட்ட முடியும், எங்களால முடியாது. அதை எழுதுறாங்க தெய்வம். உய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம். மனிதனை உய்விக்க வேண்டிதானே எல்லா மதங்களும் வந்தது. எந்த மதத்திலேயாச்சும் இறைவனை பத்தி பேசாத ஒரு வார்த்தை இருக்குதா? உலகத்தை பத்தி பேசுறாங்களா, இறைவனை பத்தி பேசுறாங்களா? ஏசி ஆப் பண்ணிடுங்க, நல்ல தூக்கம் வருது எனக்கு. போடாதீங்க. இங்க அக்னி ஜோதியை பத்தி பேசுறாரு, ஜுவனு சூடு ஏத்தீங்கன்னு பார்த்தாக்கா கூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? என்னது சும்மா விளையாட்டு சொன்ன. உய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி. அந்த மதங்களுடைய கர்த்தாக்கள் வந்தாங்களே, தூள வலசு வாங்கிட்டாங்க, வெட்டி சாச்சாங்க, சிலுவில அரைஞ்சாங்க, ஓட ஓட விரட்டினாங்க. இப்படி அந்த பாவத்தினுடைய சம்பளம். ஆனா நம்மள பாருங்க, அப்படி தனிச்சு பிரிச்சு கூட்டிட்டு வர்றாங்க பாருங்க தெய்வம். ஆயனின் குரல் கேட்டிங்கு அணைந்த ஆறறிவின் நாடே. உனக்கு 6 அறிவு இருக்குதுன்ற நான் ஒத்துக்கிறேன்றாங்க தெய்வம். ஏன்னா என்கிட்ட என்னை ஏத்துக்கிட்டல, அதனால உனக்கு 6 அறிவு இருக்கப்பா. இப்படி சொல்ற ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டோம் போது நம்ம எல்லாம் அதிர்ஷ்டத்தலைகள். தெய்வம் இங்க வந்ததெல்லாம் அதிர்ஷ்டத்தலைகள், மற்றதெல்லாம் அதான் அந்த மதக்கர்த்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேண்டுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளே. ஒவ்வொரு நாளும் ஓங்கினே இருக்கும். இதுல ஒரு சிறப்பு, எங்களுக்கு அந்த கோயம்புத்தூருக்கு கனெக்டிவிட்டி நிறைய இருக்குது. எனக்கும் விஜய் சங்கர் அந்த குரூப், இவர் விஜயராகவன் இப்பெல்லாம் வந்துட்டாங்களா. என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் சபை 2022 நவம்பர் மாசம் ஆரம்பிச்சிங்களா? நவம்பர் தானே? ஆமா. அதே மாதிரி என்ன தெய்வம் பணிச்சாங்க, நீ ஒரு போப்பா தெற்க போனி, அங்க போய் ஒரு சபையை அந்த மக்கள் கயவர் கைப்பட்டு கசங்கி தவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா,
மெய்வழி தான் போதிக்கிறான், தவறான வழி காமிக்கிறான். மெய்வழிக்கு சம்பந்தம் கிடையாது. மெய்வழியை வந்து தனக்கு ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு மக்களை திசை திருப்பி பயனடையணும்னு பார்க்குறான். நீ என்ன விரட்டினாங்க, நீ போ. அதே டிசம்பர் 22, ஒரு மாசம் பின்னாடி, இன்னைக்கு 3வது ஆண்டு துவக்க விழா வருகிற 28, 29 அழைப்பதற்கு கொண்டாந்துருக்கேன். எல்லாருக்கும் கொடுக்குறேன். வாங்க, குற்றாலல் குளியல் அங்கே போட்டு மறுநாள் சபையில் கலந்துக்கலாம். இதை முடிச்சிருவோம். தெய்வமே. நிரந்தர நரகம் அனுபவிக்க வந்த வித்து, அதனை நிரந்தர சொர்க்கப்பாதையில் திருப்புவதே மனிதனின் கடமை. முதல்ல பாடின பாட்டுக்கு இப்ப பதில் சொல்றாங்க தெய்வம். தருக்கினம் புல்லூர் காலி ஜலம் வாழந்தும் தான் பிறந்து அதன் கடமை முடித்தே நிற்க அரிய பிறப்பான மனு நான் என்றோதும் அவ்வுருவை நோக்கி உனது கடமை என்னவென்று எடுத்துரை செய் என கேட்டால் விழிக்கும் அந்த வெறிகொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில். நம்ம கடமை என்ன? இங்க அதுக்கு விடை வருது. உன்னுடைய கடமை என்ன தெரியுமா? அதனை நிரந்தர சொர்க்க பாதையில் திருப்புவதே மனிதனின் கடமை. அந்த கடமைய நிறைவேற்றத்துக்காக தான் நாம இங்க வந்து இப்போ உட்கார்ந்துருக்கோம். திடீர்னு நம்மளா உசுப்பிக்கிட்டு போக முடியாது. அவங்களுடைய துணையோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிட்டா கோட்டீஸ்வரர் ஆயிடலாம். சேர்த்து வச்சுக்கிட்டா கோட்டீஸ்வரர் ஆயிடலாம்ல. அதனை நிரந்தர சொர்க்க பாதையில் திருப்புவதே மனிதனின் கடமை. அதற்கு உதவி புரியவே நாம் இருக்கிறோம். சொல்றவர் யாரு? ஆதிபிதா. அவங்கள வந்து நான் இருக்கேன் உனக்கு உதவி பண்றதுக்கு. என்ன கஷ்டம்? ஒரு பணம் இல்லாதவனுக்கு நீ வாடா பணம் தரேன் உதவி பண்றேன்னு சொன்னா, எனக்கு வீட்டுல எடுத்தாந்து கொடுன்னு சொன்ன மாதிரி அவங்க வீட்டுலதான் எடுத்தாந்து கொடுக்குறாங்க. நம்ம இருக்கிற இடம் தேடி கொண்டாந்து புகுத்துறாங்க. இப்படி ஒரு கருணை உள்ளம் படைத்த தெய்வத்துக்கிட்ட நாம சிக்கி இருக்கிறோம்னு சொல்லும் போது பேரு பெற்றவன் நம்ம. பேரு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான் மறை பேசுவேன். அடுத்து, உன்னிடத்தில் உள்ள வித்து முத்தான தேவ வித்து. இந்த மாசம் வித்தை பற்றி தான் முடிக்க முடியும், மிச்சதெல்லாம் அப்புறம். உன்னிடத்தில் உள்ள வித்து முத்தான தேவ வித்து, அது பேரின்ப வித்து. பேரின்பத்தை நோக்கியே வளரும். இதை ஏத்துக்க முடியுமா? நிச்சயமா அவங்களுக்கு ஓகே. அவங்க வந்து அந்த 9 வயசுல பள்ளிவாசல்ல கேட்ட அந்த வாசகத்தை கேட்ட உடனேயே ஐயோ அந்த மௌலியெல்லாம் தீட்டாகி செத்துட்டா நரகம்னு சொல்றாங்களே, யமன் வருவான்னு சொல்றாங்களே, அதுல இருந்து தப்பிக்கணுமேன்னு அப்ப பேரின்பம் ஒண்ணு இருக்கு, அது அடையணும், ஞானம் அடையணுங்கிற வேட்கையில அலைஞ்சாங்க. நம்மெல்லாம் அப்படி இருந்தோமா? ஏன் இதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறோம்னா, தன்னிலே தானே ஆய்வன் தயங்குவன் பரனை பார்ப்பன். தெய்வம் நம்மளுடைய நிலைமையை வந்து நாம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாதான் நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியும். அதை பார்க்கறதுக்கு தான் அவங்க உத்தரவு பண்றாங்க. உன்னிடத்தில் உள்ள வித்து முத்தான தேவ வித்து, அது பேரின்ப வித்து, பேரின்பத்தை நோக்கியே வளரும். இன்னைக்கு இது கேட்டு போய் ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி சுறுசுறுப்பா இருக்கலாம், ஒரு மெதுவா மாறும். திரும்பவும் நம்ம நினைவு கொண்டு வரணும். வான்மதி குரல் எல்லார் வீட்டிலும் இருக்குது. இன்னைக்கு பேசினாரு 235வது வாக்கியம். திரும்ப திரும்ப படிக்கும்போது புதிய புதிய விஷயங்கள் மலரும். இதுதான் தெய்வம். புதுசா கொடுத்து பயில் காட்டி தன்மையப்படுத்துவாங்க. அது பேரின்ப வித்து, பேரின்பத்தை நோக்கியே வளரும். எவ்வளவு சிற்றின்ப உணவு கொடுத்தாலும்
இதற்கு நிறைவு ஏற்படாது. இதான் முதல்ல சொன்ன மாதிரி தான். சைக்கிள் இருந்த பைக்கு வாங்கின அப்புறம் காரு வாங்கின அப்புறம் ஏரோப்ளேன். இப்படி தாவிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, பில்கேட்ஸ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மில்லியன் கணக்கில் அவங்கள்ட்ட பணம் இருக்கு. ஆனால் இன்னும் தேட்டம் குறையில இல்லை. நம்ம நாட்டில் எத்தனையோ கோட்டீஸ்வர செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. அவங்க இன்னமும் அதை தேடி தானே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால என்னத்தை கண்டான்னா, இன்னைக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் காலமாயிட்டாரு. என்னத்தை எடுத்துன்னு போனாரு? எதையுமே எடுத்துன்னு போல. யாரோ அனுபவிப்பார். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடிவிட்டு ஆவிதான் போயின பெண் பாவிகால் யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். அவையார் எழுதுது. இதெல்லாம் யாருமே இப்ப கிடைக்கல. இந்த இதில் நல்வழின்னு ஒரு நூல் ஔவையார் எழுதுனது. அதெல்லாம் இப்ப வந்து கிடையாது. ஔவையாரா? அவங்களே யாருன்னு கேக்குறாங்க. நமக்கு எதுக்குங்க? ஔவை யாரு, அவர் யாரோ விட வேண்டியதுதான். அப்படி ஆயிடுச்சு உலகம். ஆனா அவங்க சொன்ன கருத்து அது ஏத்துக்கிற மக்களுக்கு சுவைக்கும். மற்றவங்களுக்கு கஷ்டம். அடுத்து நிறைவு ஏற்படாது. இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று தான் கேட்கும். அதனை எந்த வகை சிற்றின்ப உணவினாலும் திருப்தி பண்ண முடியாது. அருளமுத பேரின்ப செவி உணவு ஒன்றே. நல்லா கவனிச்சு இந்த வார்த்தைய ஆழமா நாம பதிச்சு வச்சுக்கணும். அந்த வித்தினுடைய அவாவை வந்து எது நிறைவு செய்யுது அப்படின்னா, நம்ம ஆண்டவங்களுடைய அருளமுத பேரின்ப செவி உணவு ஒன்றே அதனை திருப்தி அடைய செய்யும். அதுவரை அதன் பசி தீராது. இதுல இந்த பசியை கொடுத்தவரும் அவர்தான். நமக்கு இப்படி ஒரு பசி இருக்குதுன்னே தெரியாது. பேரின்ப பசி இருக்குதுன்னே தெரியாது. இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு காது குத்துறாங்க. அதுதான் நமக்கு நேரத்துல வந்து எல்லாரு காதையும் குத்துனாரு. 7 பேருக்கு தான் அவரால் குத்த முடிஞ்சது. அவர் இன்னாருன்னு அடையாளம் கண்டது அந்த 7 பேரு தான். இப்ப தெய்வம் கேட்டாங்களா? அப்பெல்லாம் ஜனங்க இல்லாமலா இருந்தா? வாக்கியத்துல கேட்டோம்ல கொஞ்சம் முன்னாடி வந்து எடுத்த உடனே ஜனங்க இல்லாமலா இருந்தாங்க. சுப்பிரமணியர் வந்தாரு, அப்ப ஜனங்கள் இல்லாமலா இருந்தாங்க. எல்லா செம்மல்களும் வரும்போது இந்த மக்கள் இருந்தாங்களே, ஏன் அவங்களுக்கு அது போய் தைக்கலன்னு சொன்னா, அந்த பேராசை வரல. அவங்களுக்கு பேர் மேல ஆசை வரல. பேரை தெரிஞ்சுக்கிட்டா ஊரை தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கு. திருப்தி பண்ண முடியாது. அருளமுத பேரின்ப செவி உணவு ஒன்றே அதனை திருப்தி அடைய செய்யும். அதுவரை அதன் பசி தீராது. அந்த பேரின்ப செவியுணவு எம்மிடத்தில் உள்ளது. இவ்வளவு நேரம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்? யாரோடது? இது என்ன பண்ணும்? சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி காமிக்கும். எவ்வளவு எளிமையா அதை பாடினாரு. என்னுள் சொல்லாமல் சொன்ன சுமூக சஞ்சீவி. சொல்லாமல நம்ம நினைச்சுன்னுக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ இப்படி வந்தா இப்படியாவ, இப்படி வந்தா இப்படியாவ. ப்ராசஸ் வந்து நம்ம கையில கொடுத்துட்டாங்க. உன்னை நீ எப்படி வேணாலும் தயார்படுத்திக்கோ. சொர்க்கத்துக்கு போனா போய்க்க. அதுக்கு நான் வந்து வழி சொல்றேன். நரகத்துக்கு சொல்லவே வேணாம். நீ அதுலதான் போயிட்டு இருக்க, ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற. ஆனா சொர்க்கத்துக்கு போனா நீ இங்க வா, அது எம்மிடம் உள்ளது. இந்த வாக்கியம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். இந்த பாருங்க, சரி, இப்படி இடையில நிமிஷங்கள் போயிடுது. அந்த பேரின்ப செவி உணவு எம்மிடத்தில் உள்ளது. அதுவே எமது மை. எப்படா மயங்கினாங்க இவங்க எல்லாரும்? பார்த்தா இவ்வளவு பேர் தலை புதுசா வந்தவங்க பார்ப்பாங்க. இவ்வளவு தலைப்பாக்காரங்க உட்காந்துக்கிறாங்களே இங்க.
என்னது இது இந்த கூட்டம் நினைக்கிறீங்களா இல்லையா? நாளைக்கு நீங்களும் தலைப்பா கட்டுவீங்க. நாங்க சொல்ல மாட்டோம். உனக்கு வேணும்னா கட்டிக்க, ஏத்துக்கிட்டு. இது விளையாட்டு விஷயம் இல்லை. இதுக்கு பேர் தலப்பா இல்ல, ரட்சிப்பு சீரா. உன்னுடைய சிரசை ரட்சிக்க வந்தது. சிரோ மகுடம். நம்ம பாட்ட முப்பாட்டெல்லாம் தலப்பா கட்டிட்டு தான் இருந்தான். வெள்ளக்காரன் குடுமையை கட் பண்ணா, கிராப்பை வெட்டினா, தலப்பா தூக்கி போட்டான். மொட்டை தலையா திரிங்கடா அப்படின்ட்டான். இது நடப்பு. அப்போ அந்த பேரின்ப செவியுணவு எம்மிடத்தில் உள்ளது, அதுவே எமது மை. அதுவே என்ன மை தெரியுமா? உண்மை. உண்மை. அதுவே ஜகத்தை மயக்கும் மை. ஜகம்ங்கிறது இந்த இவ்வளவு பெரிய உலகம் இல்ல, நாம தான் உலகம்னு நினைச்சுக்கிட்டா பறந்து இந்த பிரபஞ்சம் மண்ணு செடி கொடி மலையெல்லாம் இருக்குது. அதை ஞானிகள் உலகம் என்று சொல்லவில்லை. யார் ஒருத்தர் மெய்ஞான இச்சையோட ஞானிகளுடைய சொல்லை கேட்கிறானோ அவனைத்தான் வேதம் உலகம் என்று சொல்லுகிறதுன்னு நமக்கு உலகத்தை பத்தி ஜெகத்தை பத்தி பேசுறாங்க. தெய்வம் தெளிவாக்குறாங்க. நம்ம நினைச்சோம் உலகம் ஜெகம்னு. எப்படி? ஜெகநாதான்னா இறைவன், நமக்கு நாதன். நம்ம ஜீவாத்மா, நம்ம பரமாத்மா. அதனால்தான் அவர் ஜெகநாதன். அந்த பேரின்ப செவியுணவு எம்மிடத்தில் உள்ளது, அதுவே எமதுமை, அதுவே உண்மை, ஜகத்தை மயக்கும் மை, அதுவே ஆண்மை. உன்னிடத்தில் பெண்மை இருந்தால் எமது ஆண்மையை அனுபவிக்கலாம். அனுபவிக்கலாம். சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அனுபவிச்சுக்கிறது யாரு? சமோசாக்கு என்னப்பா சட்னி கொடுத்தீங்க? சமோசாக்கு என்ன புதினா சட்னி ஒண்ணு, இன்னொன்னு இருந்தது டொமேட்டோ சாஸ். யார் யாரு ரெண்டுத்தையும் தொட்டு சாப்பிட்டீங்க? சுவை எப்படி இருந்தது? அனுபவிச்சீங்களா இல்லையா? இது நாக்குக்கு. தெய்வம் கேட்கிறாங்களே, உன்கிட்ட பெண்மை இருந்தால், என்கிட்ட இருக்கிறது ஆண்மை, உன்னிடத்தில் பெண்மை இருந்தால் நீ அதை அனுபவிக்கலாம். பேரின்பத்தை செலுக்குது உடம்புலாம். பெண்மைங்கிறது என்ன? இவங்களா? இது அல்ல. பரமாத்ம பொருளை தேடி அவங்களுடைய மனோநோக்குக்கு இணங்கி அவங்களுக்கு எனக்கும் தெரிகிறது. எது? பரமாத்ம சொரூபராகிய குரு பெருமானுடைய வாய்மைக்கு இணக்கம் தெரிவிச்சு அவங்களுடைய திருவடி நிழலை அடையணும்னு லட்சியம் வைக்கிறவங்க தான் பெண்மை. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றே. அதுல மாற்றமே கிடையாது. அது இன்னொரு திருமஞான பொருள் 12வது வாக்கியம் மலிவான பொருள்ல அதை விளக்கி சொல்றாங்க. யாருமே குறிப்பிடுத்துக்கலையா? நீ இந்தமா எழுதினிருப்பாங்க சர்சக்கா, எல்லாம் நினைவுல பதிகிறாங்க. சரி பார்ப்போம். திருமஞான குரல் 12வது வாக்கியம் சாலை. அந்த பேரின்ப செவியுணவு எம்மிடத்தில் உள்ளது, அதுவே எமது மை, அதுவே உண்மை, ஜகத்தை மயக்கும் மை. உன்னிடத்தில் பெண்மை இருந்தால் எமது ஆண்மையை அனுபவிக்கலாம். இந்த ஆணுக்கு எத்தனை கோபியர்கள் இருந்தாலும் போதாது, அத்தனை பேரையும். என்ன ஒரு ரகசியத்தை வெளியாக்குறாங்க பேருங்க. மகாவிஷ்ணு பார்த்தா அவன் பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறான். சரி சொல்லுவாங்க தெய்வம், அவன் பொம்பளை பொறுக்கி. கோபியர்களோட தெரியும். நம்ம தான் ஏன் அது அப்படின்னு புரியுற அறிவு நமக்கு எப்போ வந்துச்சு? தெய்வத்தினுடைய திருவாக்க கேட்டு அந்த உண்மை புரிஞ்ச பின்னாடிதான் கோபியர் என்பது ஜீவாத்மா, கண்ண பரமாத்மா, அவங்க பரமாத்மா. அந்த போகம் தேக போகம் அல்ல, அது சிவபோகம். செவியில போகிக்கிறது. ஆசானுடைய நாவாகிய லிங்கத்துல ஆவிடயோனியாகிய செவியில புகுந்து அவங்களுடைய ஓசை நமக்குள்ள நுழைஞ்சி நாம மறுபிறப்பு அடைகிறது.
புதுசா நிறைய பேர் வருஷக்கணக்கில் வந்துட்டு இருக்கிறீங்கல்ல, பழைய சடங்குக்கு போங்கன்னு விரட்டுனா போவீங்களா? கழுத்தை அப்படி தள்ளனா கூட, நீ என்னை உள்ளவே விடாதையா, நான் அங்க மெய்விழிச்சால அந்த மண் இருக்கு பத்தியா, இந்த ஓரத்துல நின்றுக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிறேன் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். எல்லோருமே இந்த இன்பம் மருந்திட என்ற நாட்டம். அதுல பாடுவாங்க, எவ்வுலகமும் இந்த எல்லா ஜாதிகளும் இந்த எல்லோருமே இந்த இன்பம் மருந்திட என்ற நாட்டம். ஏகப்பராபர புரணமே தினம் என்னிதய தோற்றம். அப்புறம் ஒரே காலத்தில் போகிப்பார். அதாவது எத்தனை கோபிகள் இருந்தாலும் போதாது, அத்தனை பேரையும் ஒரே காலத்தில் போகிப்பார். இது தேக உறவு அல்ல, இது தேக உறவு அல்ல, தேவ உறவு. தூலபோகம் அல்ல, கந்தர்வ மோகம், கந்தர்வ போகம், அகக்கண் போகம். இதுதான் ரகசியம். தெய்வமே, அகக்கண் போகம். இதனையே ஸ்ரீ கண்ணபிரான் அன்று செய்து காட்டினார்கள், செய்து காட்டினார்கள். இன்னைக்கு நம்ம தெய்வம் செய்து காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த போகத்தினால ஜீவப்பிரயாணம் நடக்குது. சபைக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க தெய்வத்தை ஏத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தெய்வம் முன்ன நின்று அந்த அடக்கத்தை பரிசு கொடுக்குறாங்க. நடக்குது. அன்னைக்கு அவர் செஞ்சு காட்டினாரு, தெய்வம் செய்து காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். லைவ்ல மெய்வெளி என்பது எப்பவுமே லைவ், நித்தியம், என்லெஸ் லைஃப். அகக்கண் போகம். இதனையே ஸ்ரீ கண்ணபிரான் அன்று செய்து காட்டினார்கள். இந்த காட்சியினை கண்டுகளிக்க உனது ஊனக்கண்களுக்கு சக்தி இல்லை. இந்த கண்ணால அதை காண முடியாது. அந்த ஒரு பாட்டு வரும், முகத்து கண் கொண்டு மூடர்கள் அகத்து கண் கொண்டு கண்டு அன்பு கொண்டிலர்னு ஒரு பாட்டு வரும். அடுத்த முறை வரும்போது நான் மனப்பாடம் பண்ணிட்டு வரேன். வருது, ஓடிடுது, நேரம் வேற பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவரு. இந்த காட்சியினை கண்டு கழிக்க உனது ஊனக்கண்களுக்கு சக்தி இல்லை. அதனை தேவக்கண்ணாக மாற்றி அமைக்க வேண்டும். நமக்கெல்லாம் மாற்றி அமைச்சிட்டாங்களா இல்லையாங்கிறது அவங்கவுங்க சாய்ஸ். முயற்சி பண்றோம். நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமைக்க வேண்டும். அப்போதுதான் நிஜ கண்ணனை தரிசிப்பாய். நிஜ கண்ணனை தரிசிப்பாய். அர்ஜுனனுக்கு உபதேசித்த பார்த்தீபனை, பார்த்திபன், பார்த்தீபனை, ஜோதியை பார்க்கணும், ஜோதி ஜோதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருல்ல. அர்ஜுனனுக்கு அந்த உபதேசத்துல என்ன வந்ததுன்னா, தீபத்தை பார்த்தார், காண்டீபன் ஆனார். தீபத்தை பார்த்துட்டாரு, அவரு கான் தீபன் ஆனாரு. அதை பார்க்க வச்சவரு பார்த்தீபன். உபதேசித்த பார்த்தீபனை பார்ப்பாய். அவனது விஜயகாண்டீபம் உனது தோற்றத்திற்கு வரும். இதற்கு வடக்கே குருச்சேத்திரத்தை தேடி செல்ல வேண்டியதில்லை. வடக்கே ஒரு குருச்சேத்திரம் இருக்குது இல்ல, இப்போ இன்னும் அந்த போர் நடந்த இடம், அங்க போக வேண்டியதில்லப்பா நீ. அதற்கு வடக்கே குருச்சேத்திரத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. சாலையே உனது குரு வசிக்கும் குருச்சேத்திரம். எங்க கொண்டாந்து முடிக்கிறாங்க பாருங்க. உன்னுடைய வித்து இப்படி,
உன்னுடைய செயல் இப்படி, உன்னோட சொல் இப்படி, கடைசியில வந்து நீ வந்து செவிச்சுவையை அருந்தணும். அது என்ட்ட இருக்கு. நான் உனக்கு குடுக்குறேன். நீ உன்கிட்ட பெண்மை இருந்தால் நீ அத அனுபவிச்சுக்க. இந்த விஷயத்தை எல்லாம் நாம வந்து நம்ம அறிவு கொண்டு திரும்ப கிரகிக்கணும். சிந்தனை கொண்டு வந்து மறுபடியும் அந்த காட்சிய பார்க்கணும். அந்த தீபம் நமக்கு வரணும். அந்த ஒளி. இவரு பொசுக்கு பொசுக்குன்னு ஏசிய போட்டுறாருப்பா. என்னடா கத்துதேன்னு பாக்குறேன். இது நான் தான் கத்துறேன். இது திடீர்னு கத்துது. என்னய்யா இது? குருட்சேத்திரத்துக்கு தேடிச் செல்ல வேண்டியதில்லை. சாலையே உனது குரு வசிக்கும் சேத்திரம். குருட்சேத்திரம் அதுவே உனது முத்தித்தலமாகும் என்று நமது தெய்வம் அவர்கள் நம்முடைய வித்தினுடைய தன்மை இன்னது என்றும் அவங்க கிட்ட இருக்கிற மைன்னு இந்த ஒன்னோட முடிச்சிடும். பார்க்காதீங்க. பசி எடுத்துக்கும் ஐயா. இருக்கு, ரொம்ப கொடுத்தாலும் ஜீர்ணிக்க முடியாது. வேகம் காட்டி விளக்கிய வேதியர் இந்த எமோஷனலை ஏற்படுத்துறாங்க. அது நம்ம மறுபடியும் சிந்திக்கணும், டைம் கொடுக்கணும். ஒரேடியா இவர் பாட்டுக்கு ஜோதி ஜோதின்னு ஏகப்பட்ட 10 பக்கத்தை போட்டு தீட்டிட்டாரு. இது அதையும் ரெண்டத்தையும் நினைவுல வச்சுக்கணும்ல. துணூண்டு இருக்கு மெமரி செப்பு. மெமரி கார்டு இவ்வளோண்டு தான் இருக்குது நம்ம கிட்ட. மிச்சதெல்லாம் வந்து களிமண் இருக்கு. மூலனா களிமண். அதுல இருக்கிற பதிகிற அந்த சமாச்சாரம் இவ்வளவுதான் இருக்குது. அது நமக்கு அவங்கவுங்க வயசுல அறிவு நினைவு தோன்றிய நாள்ல இருக்குல ஒன்று வச்சுன்னு இருக்குது. அதெல்லாம் அழியணுமே. அதெல்லாம் அழிஞ்சாதான் இது போய் உட்காரும். அழிக்கிறது தான் இந்த வேலை. டஸ்டர் தொடங்குது. அந்த மையி தெய்வம் அந்த ஏன்னா அது பேசணும்ட்டு ஒரு நினைவுல ஊறிட்டு இருந்துதான் தெய்வம் அந்த மை போட்டு மயக்கிறாங்கன்னு சொல்லி தெய்வம் அந்த நாள்ல தவத்துல உட்காரும் பொழுது லங்கோடு கட்டியிருப்பாங்க. அதுல ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த முடிச்சு வந்து அந்த இதுல ஒளிநாடால பேசுவாங்க. ஒரு டப்பா மாதிரி தெரியும் அந்த முடிச்சு. அவன் வந்து இந்த எதிர்ப்பு ஜாஸ்தி. இன்னைக்கு நாம சுதந்திரமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். தனி தனி ஒரு அந்த நற்றுரிமேனி பட்ட கஷ்டங்கள்லாம் நினைச்சா நிஜமா ரத்த கண்ணீர் வரணும். நமக்கு நமக்காக இவ்வளோ பாடுபட்டாங்களே, எதை விட்டோம்? எதை விட்டோம்? எல்லாத்தையும் அதிகமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் ஆல் ருசியை கூட உன்னால விட முடியல. அவர் சொன்னாரு, இப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா நடவு நட்டுக்கிட்டு இருக்கான், இப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா அறுவடை எடுத்திருக்கான். அப்போ வெளிச்சம் தெரியும். இருட்டா இருந்தா அப்படியே மறுபடியும் கிளம்பிடுவாங்க அவங்க எல்லைக்கு. வெளிச்சம் தெரிஞ்சா வெளியே வந்து சுத்தமுத்தும் பார்ப்பாங்க. அங்க என்ன அன்னபூர்ணி கடை வச்சிருக்காங்களா? திருப்பரங்குன்ற மலையில அன்னபூர்ணி இருக்குதா? இல்ல ஐயப்பா மெஸ் இருக்குதா? என்ன இருக்குது அங்க? இறைவன் அவங்க படைச்ச அந்த சப்பாத்தி களி தான் இருந்துச்சு. அதை அறுத்து அறுத்து அதெல்லாம் முள்ளெல்லாம் நீக்கிட்டு சொனையில கழுவி அதை சாப்பிட்டு மீண்டும் தவத்துல போடுறாங்க. இதை நினைத்து பார்த்து நம்ம கண்டு வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். அதுதான் காணிக்கை. நமக்காகப்பட்டாங்களே, பட முடியுமா? காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனாலும் தாங்க மாட்டியே. அந்த கருக்கோட சூட்டுருவால வந்து உன்னுடைய நெஞ்சில அறுப்பானே, எப்படிப்பா நீ தாங்குவ? என்ன தாயுள்ளம் நம்ம மேல அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டோம்? அவங்களுக்கு நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? நினைச்சு பாருங்க. எது கொடுத்தாலும் அவங்க நம்ம கொடுத்ததுதான் திருப்பி கொடுக்குறோம். நம்மதுன்னு ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. ஆனா ஒண்ணு, அவங்க மட்டும்தான் நம்மது. அவங்க நம்மதுன்னு அவங்க நம்மள வந்து அவங்க நினைக்கிறாங்க, என்னுடைய பொருள் நினைக்கிறாங்க. ஆனா நாம அவங்கள நம்மளுதுன்னு நினைக்கிற பக்குவம் இன்னும் வரலையே அப்படின்னு அவங்க ஆதங்கப்படுறாங்க. அதுக்குதான் இவ்வளவு நூல் எழுதுனாங்க. படிச்சு பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொல்வதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? கேட்கிறாங்க.
அப்ப அந்த மை பத்தி பேசும்போது நான் வேற ஒண்ணு எழுதின்னு இருந்தேன். இந்த தௌஹீது காமில் அப்படிங்கிற நூல் அலைவோசை பத்திரிகையில பாதி பக்கம் காலியா இருக்கும். அதுல தௌஹீது காமில்ல அட்சரத்தை பத்தி எழுதிக்கிட்டே இருந்தா இவன் வந்து மை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் டக்குன்னு நான் அதை விட்டுட்டு இதுல வந்துட்டேன் அப்படின்னு அந்த அந்த ஆண்மை, உண்மை, ஜகத்துமை அப்படின்லாம் எழுதுனதை பாட்டா எழுதுறாங்க தெய்வம். அதோட நிறைவு செய்ய போறேன். அந்த அட்சரத்தை பேசுறாங்க. சொல் 3 அட்சரமோரே அட்சரம் 51 எல்லா பாஷைகளிலும் இலங்கும் ஏகாட்சரமாய் சொல்லுமிமென்றதிலே சூட்சம் சுபஹானே. இந்த அச்சரத்தை பத்தி எழுதணுங்க டக்குன்னு மையின்னு சொன்னா பாத்தீங்களா, அப்படியே மாத்திட்டாங்க தெய்வம். எழுதுறாங்க, ஏதோ எழுதுறாங்க, ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க படிச்சுக்காமறாங்க. பொய்மை பொய்மை இச்சாலம் என்னும் புலையர்மை அறிவதெங்கே மெய்மை அறிவதற்கு விட்டகுறை வேண்டும் விதி. விட்டகுறை தொட்டகுறையில தான் பின்னாடியே முன்னாடியே வந்து இதுக்குள்ள வந்துட்டோம்ல, மெய்வழிங்கிறதுக்குள்ள நம்ம வந்துட்டோம்ல. வராதவன் பல ஆயிரம் கோடி பேர் இருக்கான் உலகத்துல, அவனை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. இந்த மதிப்பில் அடங்கா மாணிக்க பரிசு கிடைக்க பெற்றுள்ள நீ அந்த எக்களிப்பில் வாழ வேண்டும். அந்த மகிழ்ச்சி பூப்பானது சதா குமுறிட்டே இருக்கணும். எமனே பயப்பட வேண்டியதில்லை, இவன் தூக்கி போட்டு அப்படின்னு அந்த துணிவு வந்துடும் நம்மளுக்கு. அததான் சொல்றாங்க, பொய்மை இஜாலம் என்னும் புலையர்மை அறிவதெங்கே மெய்மை அறிவதற்கு விட்டகுறை வேண்டும் விதி. உண்மை உரைத்தவென்றால் உம்முள் கூறா நன்மை. அடுத்து சொல்றாங்க, அண்டர் உலகத்துமை அறியார்கள் இருதயத்துள். அந்த மை உன்னுடைய இருதயத்தில் இருக்கு. அது அண்டர் உலகத்துமை. மெஞ்ஞான மகத்துக்கள் கைவசம் பட்டு அவங்க வச்சிருக்காங்க அந்த மைய. அண்டர் உலகத்துமை அறியார்கள் இருதயத்துள் சண்டாளர் பொய்மை செய்து சாவார் ஜகன்னத்துள்ளே அண்டர்பதி துணையா வீரேஜயிலான்மை கண்டவர்க்கு மெய்யதுமை கன்சுல் மகபியாமை. அது நம்மளை எல்லாரையும் உண்டு படுத்தி எம்மை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை சத்துவங்களையும் அந்த மைதான் உண்டாக்குச்சு. உண்டு படுத்தி எம்மை உள்வாசி சிமிழிமையே. அந்த மைக்கு நாம் அடக்கமாயிட்டோம்னா, அதுக்குள்ள அடங்கிட்டோம்னா, கண்டம் கடத்துமைக்கான் கண்டம் கடத்துமைக்கான் காதீர் ஜயிலான்மை. எங்க இருக்கு அந்த மை? எழுதுறாங்க தெய்வம். இருதயம் என்னும் சிமிழி இருக்கும் கருமை அது. இருதயம் என்னும் சிமிழி இருக்கும் கருமை அது. திருக்கலி மாமையினை திட்டுவேன் புருவத்திடை. அது தீட்டப்பெற்ற மக்களுக்கு என்ன ஆகும்? அருமை ஒளி பிறக்கும் யானூரியா நன்மை. அவங்களுக்கு நன்மை கிடைச்சிடும். என்ன நன்மை? இறுதி நாள்ல கசப்பு தீட்டு பிணநாற்றம் வெளியாகாம அடக்கமாகிற நன்மை. அருமையொளி பிறக்கும் யானூரியா நன்மை. எவ்வளவு இருக்குது? எவ்வளவு பேர் கொடுக்கலாம்? அந்த மைய எவ்வளவு பேர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா
கோடிமனுக்கு இருந்தாலும் குறையாதன் சிமிழியில் மை. நீ அந்த மைய வாங்கி வச்சுக்கிட்டு உலக பராக்களை ஆடிக்கிட்டே இருக்கிற நம்ம. ஆனா அது செதுருச்சா? செதறாம தான் பாதுகாத்து வச்சிருக்கு. எப்பவாவது ஒரு நாள் இந்த மெய்வழிக்கு வந்துருவான். அது வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கும். அது ஆடி அலைத்தாலும் அணுவும் சிதறாதமை ஆன ஹயாத்து மையே யானோரியா நன்மை. இந்த மெய்வழி மக்களுக்கு அடுத்து எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? அது நம்மளுக்கு எங்களுக்கு என்ன பிரிச்சுக்கிட்ட என்னைய அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க? நம்மளுக்கு எங்கள் பரம்பரையாய் யமனை மயக்கும் மைகான் எங்கள் குல புலமை எல்லாம் தெரிவலமை என்றும் எங்கட்கு துணை. இதுதான் எது? என்றும் எங்கட்கு துணை யானு என்றும் எங்கட்கு துணை யானூரியா நன்மை. காலனு கஞ்சாதவர்கள் கயவர் கஞ்சலும் மெய்யோ தாலும் மீமும் குறுக்கி தண்ணீல் அறிவுதுண்மை போலிகால் தர்க்கம் பண்ணி போக வேண்டாம் நரகம் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. நானும் இந்த பாடலோட என்னுடைய முத்தி பேரரை நிறைவு செய்து கொண்டு இந்த கோவை மாநகர் மெய்வழி மெய்மத வேதம் போதும் பாடசாலையிலே நம் தெய்வ மகளின் பாதார விந்தங்களிலே நாம் அனைவரும் பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனம் கூடி சேர்ந்து அவர்களுடைய ஆண்மையை அனுபவிக்கும் பெண்மையுடையவர்களாய் நாம் எல்லோரும் ஆகுவோம் என்று கூறிய என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.